ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு 17 செப்டம்பர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். இந்த மாநிலத்தின் நடனம் சக்காலி லட்சத்தீவு. இந்த மாநிலத்தின் நடனம் ஸ்பாபோ லடாக். இந்த மாநிலத்தின் நடனம் சுட்கினாச் மற்றும் மருணி சிக்கிம். இந்த மாநிலத்தின் நடனம் ஆல்காப் மற்றும் மராசியா மேற்கு வங்காளம். இந்த மாநிலத்தின் நடனம் தியோதானி கானோ அசாம். ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் கோயா, ஜுவாங், ஹோல்கா, அரோஜா, ஷப்பர், லோத்தா, ராஜோவார் மற்றும் மத்தியா. B.R. அம்பேத்கர் மற்றும் நெல்சன் மண்டேலா 1990ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ஞானேஸ்வரை பின்பற்றக்கூடியவங்களை வர்க்காரிஸ்ன்னு சொல்லுவாங்க. கவர்னர் அலுவலகம் அப்படிங்கிற கான்செப்டை இந்திய அரசு சட்டம் 1935 மூலமா எடுத்துக்கிட்டோம். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் 1956ல இருந்து 61 வரைக்கும் PC மகளநபிஸ் மாடலா நடந்துச்சு. பகுதி 11ல யூனியன் மற்றும் மாநிலங்களுக்கு இடையிலான உறவுகளை சொல்லியிருக்காங்க. பிர்சா முண்டா கிளர்ச்சி 1890களில் சோட்டா நாக்பூர் பகுதியில பிர்சா முண்டா தலைமையில நடந்துச்சு. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை கால்டன் நம்தோச் விக்ரம் சம்வத். இன்னைக்கான திட்டம் அடல் ஓய்வூதிய யோஜனா ஜூன் 2018ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. பிரதமர் விஸ்வகர்மா 2023 சிறு குறு நடுத்தர நிறுவன அமைச்சகம். அம்ரித் பாரத் நிலையான திட்டம் 2023. பிரதமர் பஸ் சேவை 2023 வீட்டு வசதி சுகாதார அமைச்சகம். மகிழா சமான் சேமிப்பு சான்றிதழ் 2023 நிதி அமைச்சகம். சமிதா யோஜனா கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகம் 2020. NHPC லிமிடெடின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? பூபேந்தர் குப்தா. PV நரசிம்மராவோ நினைவு பொருளாதார விருது யாருக்கு மரணத்திற்கு பின் வழங்கப்பட்டது? மன்மோகன் சிங். புதுடெல்லியில் தொடங்கப்பட்ட உலகின் முதல் டிஜிட்டல் பழங்குடி பல்கலைக்கழகத்தின் பெயர் என்ன? ஆதி சம்ஸ்கிருதி. சர்வதேச விண்வெளி மாநாட்டை 2025 தொடங்கி வைப்பவர் யார்? ஜிதேந்திர சிங். 28வது யூனிவர்சல் போஸ்டல் காங்கிரஸ் 2025 நடத்திய நாடு எது? துபாய். எந்த மாநிலத்தில் கர்ரா நம்பஷிஎன்சிஸ் என்ற புதிய நன்னீர் மீனினம் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது? மணிப்பூர். மேற்கு இமயமலையில ஒரு தாவர இனம் பெடிகுலரிஸ் ராஜேஷ்னா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மேகாலயால ராவர்செஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய புதர் தவளை. SN போஸ் தேசிய அடிப்படை அறிவியல் மையம் புரத P47 இயந்திர அழுத்தத்தின் கீழ் புரத நிலைத்தன்மையை மேம்படுத்தும் இயந்திர சேப்பனராக செயல்படுதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. கிளேமிடியாவிலிருந்து கோலாக்களை பாதுகாக்க உலகின் முதல் தடுப்பூசியை அங்கீகரித்த நாடு எது? ஆஸ்திரேலியா. பனாமா நாடு சீனாவுடைய பெல்ட் அண்ட் ரோட் முன்முயற்சியில இருந்து விலகி இருக்காங்க. நியூயார்க் நகரம் ஏப்ரல் 14ஆம் தேதியை டாக்டர் அம்பேத்கர் தினம் அனுசரிக்கிறாங்க. மனித ஆப்பிரிக்க ட்ரைபோசோனியமஸை ஒழித்ததாக WHO கென்யாவுக்கு சான்றளிச்சிருக்காங்க. இந்தியாவிலிருந்து உணவு இறக்குமதியை அதிகரிக்கும் பாஸ்மதி அரிசி மீதான கட்டுப்பாட்டுகளை நீக்கும் பிலிப்பைன்ஸ் நாடு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. 18வது சர்வதேச பூமி அறிவியல் ஒலிம்பியாட் 2025 எங்கு நடைபெற்றது? சைனா நடந்திருக்கு. இந்தியா மொத்தம் 7 மெடல் வாங்கியிருக்காங்க. டெல்லி பல்கலைக்கழகம் ST மாணவர்களுக்கு ஜேகின் திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. UPSC பிரதிபா செய்த திட்டம். IIM கோழிக்கோடு கல்வியியல் கண்டுபிடிப்புகளுக்கான ஞானோதய மையத்தை தொடங்கியிருக்காங்க. சர் ஜான் கோட்டிலாவாலா பாதுகாப்பு பல்கலைக்கழகம் கொழும்போல சுவாமி விவேகானந்த கலாச்சார மையத்துடன் இணைந்து இந்தி மொழி கற்றல் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சமூக பாதுகாப்பை வலுப்படுத்தவும் இணக்கத்தை எளிதாக்கவும் ஸ்ப்ரீ 2025 மற்றும் அம்னஸ்டி திட்டத்தை எந்த அமைப்பு அறிமுகப்படுத்தியது? எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். பிரசார் பாரதி வேவ்ஸ் OTT தளம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நார்தன் கோல்ஃபீல்ட்ஸ் லிமிடெட் சராக் முயற்சி. இஸ்ரோ மற்றும் குறைக்கடத்தி ஆய்வகம் சண்டிகர் விண்வெளி திட்டத்திற்காக விக்ரம் 3201 கல்பனா 3201 சொல்லக்கூடிய அதிவேக நுண்செயலை உருவாக்கியிருக்காங்க. IIM புனே பாரத் முன்னறிவிப்பு அமைப்பை உருவாக்கி இருக்காங்க. எய்ம்ஸ் டெல்லி AI அடிப்படையிலான மனநல திட்டம் நெவர் அலோன். தி யுனைடெட் கிங்டம் இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபைனான்சிங் பிரிட்ஜ் என்பது லண்டன் நகரம் மற்றும் எந்த இந்திய நிறுவனத்துடன் கூட்டு முயற்சியாகும்? நிதி ஆயோக். யுனைடெட் கிங்டம் இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபைனான்சிங் பிரிட்ஜ் 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அறிமுகமாச்சு. ஸ்டாக்ஹோம் மாநாடு தொடர்ச்சியான கரிம மாசுபடுத்திகளை கட்டுப்படுத்தலுக்காக அறிமுகமாச்சு. இது அறிமுகமானது 2001, ஆனா அமலுக்கு வந்தது 2004. INS தமிழ் கிரிவாக் 3 கப்பலை சேர்ந்தது. தொழிலாளர் அமைச்சகம் ஈ ஷரம் போர்ட்டல் அறிமுகப்படுத்தியிருக்காங்க 2021ஆம் ஆண்டு.
பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் பாகல் திட்டம். 2025ஆம் ஆண்டுக்கான 4வது கடலோர காவல்படை உலகளாவிய உச்சி மாநாட்டை நடத்திய நாடு இது ரோம், இத்தாலி. இந்தியாவில இருந்து இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்துறது பிரமேஷ் சிவமணி. இவர் வந்துட்டு கார்டியன்ஸ் அகேன்ஸ்ட் த பிளேஸ் அப்படிங்கிற தலைப்புல இந்த காவல்படை உலகள உச்சி மாநாட்டை கலந்துக்கிட்டாங்க. பிரேசில் நாடு பிரிக்ஸ் உச்சி மாநாடு 2025 நடத்தியிருக்காங்க. மலேசியா 46வது ஆசியான் உச்சி மாநாடு, தென்னாப்பிரிக்கா G20 உச்சி மாநாடு 2025, தாய்லாந்து 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு, நேபாளம் 10வது சர்வதேச வர்த்தக கண்காட்சி, உலக ஹைட்ரஜன் உச்சி மாநாடு ரோட்டர்டாம்ல நடந்துச்சு. கனடா 51வது G7 உச்சி மாநாடு, 52வது G7 உச்சி மாநாடு 2026 பிரான்ஸ் நாடு நடத்த போறாங்க. இலங்கை முதல் சர்வதேச பாலி மாநாடு